ஒரு நேரம் ஒரு அழகான கிராமத்தில் மலர்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சிறிய சுட்டி பையன் இருந்தான். அவன் பெயர் நிவின். அவன் கண்களில் எப்போதும் ஒரு பரிதாபமான சுறுசுறுப்பும் சந்தோஷமும் இருந்தது. நிவின் விளையாடதற்காக வனப்பகுதிக்கு பக்கத்திலுள்ள பச்சை வெளியில் போக விரும்பினான். வெயிலோடு காற்றும் இசைப்போல் இசைத்துக் கொண்டிருந்தது. ஒரு அழகான நாள் போலத் தெரிந்தது. ஆனால் அந்த இடம் ஆழமான கிணறுகளாலும் பழைய மரங்களாலும் சில இடங்களில் கொஞ்சம் ஆபத்தானவையாகவும் இருந்தது. அவனுடைய பாட்டி தினமும் அவனை பார்த்து, வனப்பகுதியின் அருகே மட்டும்தான் விளையாடு, அகலமாக போகாதே என எச்சரிக்கிறாள். அந்த வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு அக்கறையும் அனுபவமும் இருந்தது. பெரியவர்கள் சொல்வதில்தான் வாழ்க்கையின் சுவை உள்ளது. அவர்கள் அனுபவத்தில் வளர்ந்தவர்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் பாதுகாப்பும் அன்பும் இருக்கின்றது. ஒருநாள் நிவின் பாட்டி சொன்னதை மறந்து கொஞ்சம் சுருட்டிச் சுருட்டி வனத்திற்குள் மேலும் ஓடி சென்றான். அங்கே அவன் பார்த்த அழகிய வண்ணத்துப் பூச்சிகள், மரங்கள், மரத்தடி பூக்கள், அவையெல்லாம் அவனுக்கு ஒரு மாயாஜால பூமியாகத் தெரிந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் வழியை தொலைத்துவிட்டான். சுத்தமாக தெரியும் பாதை இல்லை. காற்றின் சத்தமும் மாறிவிட்டது. அவனுக்கு சிறிது பயமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அப்போது அவன் மனதில் ஒன்று தோன்றியது. பாட்டி சொன்னதை நான் கேட்டிருக்க வேண்டியதுதான். அனுபவம் இல்லாமல் நாம் எதைச் செய்தாலும் அது சிறிய தவறு போலத் தோன்றலாம். ஆனால் அதன் விளைவு பெரிதாக இருக்கலாம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கிராமத்திலிருந்து வந்த சிலர் அவனை தேடி மீட்டார்கள். பாட்டி அந்த வெறும் கணத்தில் ஓடியும் வந்தாள். அவளை பார்த்தவுடன் நிவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளுக்குப் பிறகு நிவின் ஒருபோதும் பாட்டி சொல்வதை கேட்காமல் போகவில்லை. அவன் விளையாடும்போதும், சாப்பிடும்போதும், எழுந்திருக்கும்போதும் கூட சிறிய விஷயங்களிலும் பாட்டியின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டான். பெரியவர்கள் சொல்வது சில நேரங்களில் கடுமையாகத் தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் பல சமயங்களில் நம்மை பாதுகாக்கின்றது. அது ஒரு கவசம் போல, நம் வாழ்க்கையின் வழிகாட்டி போல. பழமொழி ஒன்று சொல்கிறது, அனுபவம் ஒரு பெரிய ஆசான். நம்மை நேசிப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நாம் கேட்பது, அவர்களின் அனுபவத்தை மதிப்பது மட்டுமல்ல, நம் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் ஒரு வழியும்தான். எப்போதும் நினைவில் வையுங்கள், குழந்தைகளே, பெரியவர்கள் சொல்வதைக் கேள். அது உங்கள் வாழ்வின் ஒளியாக இருக்கும்.